விஜய் அவர்கள் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவரோட இங்க இல்லாத கூட அவர் வந்து அவருடைய நினைப்பு ஃபுல்லா இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதிமுக அந்த திமுக இரண்டு கட்சிகளும் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்களா இல்லையா? சோஃபா வந்ததுனாலேயே சோஃபால அவ்வளவு பணம் கோடிக்கணக்கில் வந்திருக்கு திருமாவளவனுக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அவ்வளவு கோடிக்கணக்கில் அவ்வளவு பணத்தை அந்த சோஃபா வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புமா? அதை யாரும் பேசவே இல்லையே. இப்படி மாதிரியான நிறைய கேள்விகளை எழுப்பி அதற்கு பதிலும் சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இப்போ அதை பத்தின பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொல்காப்பியர் திருமாவளவன் அவர்கள் வந்து பல காலங்களா அவருடைய சமூக நீதி, அவங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அரசியல்ல அவரு கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வந்து நிறைய அவர் முன்னாடி வந்தவங்களும் சரி, அவர் பின்னாடி வந்தவங்களும் சரி, நிறைய அரசியல் அவருக்கு ஈக்குவலா இல்லை அப்படிங்கிறத வந்து அவரே அதை வந்து வெளிப்படையா பேசுறாரு. அதற்கு காரணம் என்னன்னா, இப்போது கூட நாம தான் கிங் மேக்கர் அப்படிங்கிறத நம்ம சொல்லல, காலம் பதில் சொல்லுது. இதை விஜய் அவர்களோட சொல்லல, திருமாவளவன் அவர்களோட சொல்லல, காலம் தான் இந்த பதில் சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான சொற்களை சொல்லிட்டு, சமூக நீதி ஆக்சுவலா என்ன, ஃபெமினிசம் ஆக்சுவலா என்ன, இது எல்லாத்துக்குமே எது மூல காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் விளக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது மனித உரிமை மீறல். அது மாதிரியான விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசும் பொழுது, மனித உரிமை மீறல் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா, ஒரு அரசியல் நிர்வாகம் மட்டும்தான் மனித உரிமை மீறல் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு அரசியல் நிர்வாகம் வந்து ஒரு மனித உரிமை மீறல் நடக்குதுன்னா அது அந்த இடத்துல தான் நடக்குது அப்படின்னு மட்டும் கிடையாது. ஒரு சாதிய ஒடுக்குமுறை பண்ற இடங்கள்லையும் அது நடக்கும்போது அதுவுமே ஒரு மனித உரிமை மீறல் தான். ஒரு சாதிய ஒரு அடக்குமுறை பண்றோம் அப்படின்னா அதுவுமே ஒரு மனித உரிமை மீறல் தான் அப்படிங்கிற இடத்த அவர் சுட்டிக்காட்டி பேசிட்டு வரும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் அவர் கையில் எடுத்து பேசுறாரு. என்னன்னா, 234 தொகுதிகள்லையுமே ஏன் பிசிக்கு வந்து போட்டியிட முடியல? இதை பத்தின சிந்தனை யாருக்கு இருந்தது? விசிக தம்பிகளுக்கு யாராவது இருந்ததுன்னா அது கேள்விகளை எழுப்ப வேண்டியதானே? ஏன் நம்ம கூட்டணி கட்சிகள் கொடுக்குற 5 சீட்டும் 4 சீட்டு 8 சீட்டுக்காகவே நம்ம இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சா போதும், 2 எம்எல்ஏ கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுல நம்ம ஏன் இருக்கிறோம்? ஏன் 234 தொகுதிகள்லையுமே விசிகவால போட்டியிட முடியல? அதற்கான சக்தி இந்த கட்சியில இல்லையா? அதை ஏன் வளர்க்கெடுக்காம விட்டுட்டோமா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புற தம்பிகள் வந்து விசிகவுல வேண்டும். திருமாவளவன் அவர்கள் அதிமுகல நிறைய பேரும் பேசி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போது கூட திருமாவளவன் அவர்கள் போல. ஏன் போல அப்படிங்கிறத நிறைய கேள்விகள் யாரும் எழுப்பல. தாவேகா வந்து தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய ஃபங்க்ஷன் நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஆதவ அர்ஜுனாவும் விஜய் அவர்களும் சேர்ந்து கலந்து கொண்டாங்க. அந்த இடங்கள்ல திருமாவளவன் அவர்களுடைய எண்ணம் வந்து அங்க இருக்க ஆள் இங்க இல்லைன்னா கூட அவருடைய எண்ணம் ஃபுல்லா இங்கதான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து ஆதவ அர்ஜுனா மூலம் அவரை கூட்டணிக்கு வர்றதுக்கான நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணாங்க. இதையுமே அவர் சுட்டி காட்டி மேற்கோள் காட்டிட்டு பேசிட்டு, அப்போ நான் ஏன் தாவேகா கட்சிக்கு போகல? இப்போ எல்லாம் திமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டோன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக திமுகவுக்கு துரோகம் செய்யணும்? செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து மேற்கோள் காட்டி திருமாவளவன் பேசியிருக்காரு. அதாவது அவர் நிறைய கேள்விகளை எழுப்பி இந்த கேள்விகளுக்கு பதிலையும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போறாரு. அந்த கேள்விகள் எல்லாம் ஏன் திருமாவளவனை ஒரு பார்ட்டி ஃபண்ட் வாங்குறவங்களா, இல்ல சோஃபால பணம் வாங்கிட்டு கூட்டணி போனவரா, இல்ல துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறவரா, இல்ல முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறவரா, இது மாதிரியான கட்டமைப்பிலேயே திருமாவளவனை கொண்டு போறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேள்விகளா எழுப்பிக்கிட்டு, ஏன் திருமாவளவன் அவர்கள் அந்த தொகுதியில எம்எல்ஏக்கு நிக்க போறேன்னு சொல்லிட்டு அதுல பின்வாங்கினாரு, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை யார் எழுப்பல. ஏன் வன்னியரசு அவர்களை அமைச்சரா போட்டாரு? ஏன் திருமாவளவனுக்கு அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் வந்தும் வன்னியரசு அவர்களை அமைச்சரா போட்டாரு? அந்த கேள்விகளை யாரும் எழுப்பல. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டமைக்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். என்னால இந்த கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது. எக்காலத்திலையுமே அதாவது தேர்தலுக்கு முன்னாடி என்னால அந்த கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னு எந்த பேருமே வரக்கூடாது. அதற்காகவே அந்த கூட்டணியை காத்தது நான் மட்டும்தான். அதை யாருமே ஏன் பேசல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. அதிமுக திமுக இடையிலான பேச்சுவார்த்தை நடந்தது. அதை பத்தி நம்ம பேசினா அது ரொம்பவும் டீப்பா நிறைய விஷயங்கள் வெளிப்படையா பேசுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது நடக்காம இருக்கிறதுக்கு காரணமே திருமாவளவன் தான். அதை யாருமே ஏன் எந்த விவாதங்கள்லையும் யாருமே பேசுறது இல்லை. திருமாவளவன்னா பார்ட்டி ஃபண்டு சோஃபால பணம் வாங்கிட்டு இது அமௌண்ட் வாங்கிட்டு கூட்டணிக்கு போயிட்டாரு. இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஏன் இந்த அரசியல கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல ஏன் நான் அந்த கூட்டணிக்கு போறேன், எதனால நான் அந்த கூட்டணிக்கு போகல அப்படிங்கிறத என்னுடைய தம்பிமார்கள் வந்து கேள்வி எழுப்பணும். அது மாதிரியான தம்பிமார்கள் தான் எனக்கு வேணும். அது மாதிரியான விவாதங்களை பேசுங்க. ஏன் அவர் இந்த கூட்டணிக்கு போனாரு, ஏன் அந்த கூட்டணிக்கு போகல, எதனால அவர் போகல அப்படிங்கிற மாதிரியான
கேள்விகளை எழுப்புங்க. அது மாதிரியான தம்பிமார்கள் விசிக கட்சியில இளைஞர்கள் வேண்டும். அது மாதிரியான கட்சிகள் இளைஞர்கள் இல்லைன்னா இந்த கட்சி ஆரம்பிப்பதற்கான அந்த முன் விஷயமே தோற்கடிக்கப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசினாரு. இதுல திமுகவுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொன்னார். திமுகவுக்கு துரோகம் திருமாவளவன் எப்படி இழைத்தார்? எல்லா விஷயங்களுமே இது மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. தாவைக்காவுக்கு அதிபெரும்பான்மை கிடைக்கல, இப்ப ஆளுநர் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கு, பிஜேபி உள்ள வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் ஆல்ரெடி ஆதரவு கொடுத்துட்டாங்க, இன்னும் அவங்களுக்கு தேவை 2 சீட்டு தான். அப்படிங்கும் பொழுது நாங்க அவங்களுக்கு இப்போ இது ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா தகவல்களையுமே ஸ்டாலின் அவர்கள்ட்ட திருமாவளவன் அவர்களா சொன்னதா சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நாங்க என்ன துரோகம் பண்ணோம் திமுகவுக்கு, அப்படி என்ன துரோகம் பண்ணோம் திமுகவுக்கு அப்படிங்கிற கொஸ்டினை அவரை ரொம்ப ஆதங்கத்தோட எழுப்புறாரு. ஏன்னா எல்லா தகவல்களையுமே நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் பண்ணோம், சொல்லாம நாங்க முடி அடிச்சுட்டு முடியாறல காங்கிரஸ் மாதிரி ஃபர்ஸ்டே சொல்லலாம வரல. அப்படி இருக்கும் பொழுது நாங்க எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு வந்த எங்களை எப்படி திமுக துரோகம் பண்ணணும்னு அப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பயங்கரமா எழுப்புறாரு. அதுக்கப்புறம் தாவேக்கா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அமைச்சாங்க, எல்லாரையும் கூட்டணிக்கு அழைச்சாங்க. அதுல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல என்ன முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறது நாங்களுமே இன்னும் சொல்லலை. நாங்களுமே தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்துட்டோம்னு இன்னும் சொல்லலை. ஆனா திமுக வந்து விசிக வந்து திமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு அறிவிச்சது யாரு? ஏன் அறிவிக்கிறாங்க? திமுக கூட்டணியில விசிக இல்லைன்னு அறிவிச்சது திருமாவளவன் அல்ல, திமுக. நான் கூட்டணியை விட்டு போறேன்னு நான் ஒரு காலமே சொல்லவும் இல்லை. தாவைக்காவுடன் கூட்டணின்னு நான் சொல்லலை. ஆனா தாவைக்காவுடன் கூட்டணி அமைந்தால் அதுல நாங்க இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. இதை வந்து ஏன் சொல்றாருன்னா விசிகவுடைய தம்பிகளுக்காக சொல்றாரு. திமுக கூட்டணி நீங்க போயிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா? அதுக்காக நாங்க போகல, அவங்க தான் நம்மள வேணான்னு இருக்காங்க, திமுக கூட்டணியில விசிக கிடையாது அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நம்ம இது பண்ணி வெளியேறல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுனால இது அவங்களுடைய தம்பிகளுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றாரு. அப்ப இன்னொரு விஷயம் கேட்கறாங்க, எல்லாத்துக்கும் ஏன் மாத்தி மாத்தி பேசுறாரு, எதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னுடைய தலைவரா என்னுடைய பொறுப்பு. என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய மக்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, ஏன் நம்ம தலைவர் இப்படிப்பட்ட ரியாக்ஷன் பண்றாரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு தலைவரா என்னுடைய கடமை. அது நான் எடுக்கிறதா முடியும், நான் என்னெல்லாம் பண்ணுவேன் தெளிவுபடுத்த அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஈகோயிஸ்ட் நான் கிடையாது, அவ்வளவு கேவலமான ஈகோ உள்ள ஆளு நான் கிடையாது, அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திருமாவளவன் அவர்கள் கேள்விகள் நிறைய எழுப்பி அதற்கான பதிலே சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் அவர் மனசாட்சிக்கு உட்பட்டு எடுத்திருக்காரு. அதை யாருமே கேள்வி எழுப்பி பேசுறதே இல்லையே. ஏன் பேசுறதுக்கான பயப்படுறாங்களா? இல்ல அவங்களுக்கு தெரியலையா? இல்ல தொல் திருமாவளவனை இந்த கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு, இல்ல இந்த கட்சி இல்லாம ஆக்குறதுக்கான வேலைகள் மட்டும்தான் இங்க நடக்குதா? இந்த கட்சி வளர்ந்துடவே கூடாது அப்படிங்கிற விஷயங்களுக்காக இப்படி நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்புறாரு திருமாவளவன் அவர்கள். திமுக கூட்டணி என்பது எப்ப முடிஞ்சு போச்சுன்னா, விசிகேல இருந்து ஒருத்தர் வெளியேற்றி அவங்க கட்சியில இணைக்கும் பொழுது திமுக அந்த விசிகான கூட்டணி வந்து அப்பவே முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ விசிகேல இருந்து ஒரு நபரை திமுக சேர்த்தாங்களோ அப்பவே விசிக உடனான திமுக கூட்டணி வந்து கிடையாது, அவங்களே அதை உறுதிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிறைய விஷயங்களை தொல் திருமாவளவன் அவர்கள் மேற்கோள் காட்டி பேசிட்டு இருக்காரு. விஜய் அவர்களை இவர் வந்து பிஜேபியில ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு அப்புறம் ஏன் அவங்களோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இருந்த டவுட் அது, அப்போ அதை விமர்சனம் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் பொதுச்செயலர் ரவிக்குமார், சிந்தனை செல்வன் அவர்கள்லாம் உட்கார்ந்து பேசும் பொழுது நீங்க ஆரம்பத்துல பிஜேபி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்காத போதும், அவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணும்போது நீங்க எதுவும் கொஸ்டின் கேட்காத பொழுதும் உங்க மேல ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அந்த சந்தேகம் இப்பொழுது இல்லை. ஏன்னா நீங்க நினைச்சிருந்தா அதிமுக கூட்டணி கூட இல்ல பாமகவோட இல்ல பிஜேபி கூட அங்க உள்ள கூட்டணி கட்சிகளை சேர்த்து வச்சு நீங்க ஒரு ஆட்சி பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க மதர்ச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விசிகே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க கிட்ட தான் நீங்க ஆதரவு கேட்டீங்க. இப்ப இது ஆதரவு கேட்டது மூலமாகவே உங்க மேல உள்ள சந்தேகம் எங்களுக்கு தீர்ந்துருச்சு. அதனாலதான் இந்த ஆதரவு கொடுக்குறோம், நீங்க ஆட்சியை நல்லா நடத்துங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்னதா சொல்றாரு. ஆல்ரெடி எனக்கு சந்தேகம் இருந்தது, ஆனா அது அவர்கிட்டமே அவர்களுடைய நிலைப்பாட்டு மூலமா அதை நாங்க கிளியர் பண்ணிக்கிட்டோம், அதனாலதான் அவருக்கு நாங்க அந்த ஆதரவை கொடுத்தோம், இல்லைன்னா அதை கொடுத்துருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விகளுக்குமே அவர் வந்து பதில் சொல்றாரு. ஆக்சுவலா இவர் எல்லா கொஸ்டினுக்குமே பதில் சொல்ல வேண்டியது அவருடைய தம்பிகளுக்கும் அவருடைய நிர்வாகிகளும் அவருக்கும் இருக்கிற மக்களுக்காக தான் இவர் ஒரு விளக்கத்தையுமே கொடுக்கிறாரு. தொல் திருமாவளவன் சுயநலத்துக்காக எந்த விஷயங்களையும் பண்ண மாட்டான், மற்றவங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த அவருடைய பேச்சிலையுமே இருந்தது. அதுல மற்றவங்களுக்காக பண்றது எதையுமே யாருமே விவாதமா பண்றது இல்லை, யாருமே பேசுறது இல்லை.
ஆனா சில விஷயங்கள் நடக்காத ஒண்ணும் பண்ணாத சில விஷயங்களை திரிச்சு இதுக்காக தான் திருமாவளவன் பண்ணியிருக்காரு, அதுக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பேச்சுகள் மட்டும்தான் பரவலாக பேசப்படுது. இதற்காக தான் அவருடைய இந்த ஃபுல் ஸ்பீச்சுமே இருந்தது. அந்த ஸ்பீச்சில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா அவர் திமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறாரு. தாவிக கூட்டணியில் சேர போறோம் அப்படிங்கிறதையும் இதுல உறுதிப்படுத்துறாரு. இது மாதிரியான நீங்க ஒரு தலைவருடைய அவருடைய அன்றாட செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல அரசியல் நிகழ்வுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, திவாகர் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருமாவளவன் இந்த பேச்சை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.